மணிகண்டன் ராத்திரியில தவம் பண்றதையும் அவரை தேடிக்கிட்டு கண்ணன் போறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கண்ணன் மணிகண்டன் தவம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டு அங்க மணிகண்டன் ஓம் தத்புருஷாய் வித்மஹே மகாதேவாய் தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் அப்படின்னு மந்திரம் ஜெபிச்சுட்டு இருக்கிறத ஆச்சரியமா பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்க இங்க மனு முழிச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? ஒருவேளை மத்தவங்களுக்கு தெரியாம நம்மளுடைய குரு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வேறொரு குரு வச்சு புதுசா கத்து கொடுக்குறாரு போல இருக்கு அப்படின்ட்டு தன்னோட நண்பனான தாசனை எழுப்புறான். தாசன் எந்திரிச்சு என்னன்னு கேட்கவும் மனு காமிச்சு சொல்றான், பாத்தியா கண்ணனையும் மணிகண்டனையும் காணாம் அப்படின்னு சொல்லதும் எங்க போயிருப்பாங்க, ஒருவேளை நம்ம குரு கிட்ட போய் சொல்லலாமா அப்படின்னு தாசன் சொல்லவும் இல்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட சொல்லினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றான் மனு. அதுக்கு இவ ஏன்னு கேட்டதும் அவர் தான் அவனை கூட்டிட்டு போயிருப்பாரு, அவன் பந்தல ராஜகுமாரனாச்சு, கண்ணன் அவரோட சொந்த பையன், அதனால நமக்கு தெரியாம அவங்களுக்கு ஏதோ விஷயங்களுக்கு புதுசா கத்து கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு அது கண்டுபிடிச்சு அவனும் வா போலாம் அப்படின்னு அவனையும் கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் அங்க நின்றுட்டு இருந்த கண்ணன் திரும்பி வர்றான். அவனுக்கு ஏத்தாப்புல வர்ற மனுவும் தாசனும் ராத்திரி 3ஆம் ஜாமத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணான்னு கேக்குறான். கண்ணன் தயங்கிக்கிட்டே அதுன்னு சொல்லவும் பொய் சொல்லாத, அவனும் எங்க மணிகண்டனும் எங்க அப்படின்னு கேக்குறான். மணிகண்டன் தானே அந்த அங்கதான் இருக்கான் அப்படின்னதும் மனு சொல்றான், குருநாதர் அங்கதானே இருப்பாரு புதுசா ரகசியமா ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னதும் கண்ணன் இல்ல நீயா ஏதாவது யோசிச்சுட்டு பேசாத, குரு நிந்தனை பண்றது பாவம் அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்றான், நான் குருவை சொல்லல மணிகண்டனை தான் சொல்றேன், அவன் தான் நிறைய பொருட்களை கொடுத்து குருவை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும் கண்ணன் சொல்றான், இந்த மாதிரி யோசிக்கிற உன்ன மாதிரி ஆட்கள் கூட பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்ட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். மனுவும் தாசனும் ரெண்டு பேருமே மணிகண்டன் இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. மணிகண்டன் தவத்துல இருக்கவும் ரெண்டு பேரும் எதுவும் பேச முடியாம நின்றுட்டு இருக்காங்க. மணிகண்டனும் தவத்துல இருந்து எந்திரிச்சு வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஏன் உங்களோட எண்ணங்கள் இப்படி இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது, மனசுல இருக்க சந்தேகத்தையும் கோபத்தையும் மடமாத்தி நல்ல எண்ணத்தோட என்ன பார்த்தா புரிஞ்சுக்க முடியும், இப்போ நீங்க பாக்குறதும் நான் இல்ல, நீங்க உணர்றதும் நான் கிடையாது, நான் யாரு அப்படிங்கறது கொஞ்சம் காலம் கழிச்சுதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் அங்க இருந்து போகவும் மனு சொல்றான், ரொம்ப அகங்காரமா பேசுறான், இவ என்ன பெரிய சர்வேஸ்வரனா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த காட்சியில மணிகண்டன் ஆத்துல நின்று சாமியை கும்பிட்டு இருக்க கொஞ்சம் தூரம் தள்ளி மனுவும் அவனோட நண்பர்களும் குளிச்சுட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர கண்ணன் மணிகண்டன் கிட்ட நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கவும் நான் சூரிய காயத்ரி ஜபிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. உடனே கண்ணன் கேட்கறான், அது என்னது அப்படின்னு கேட்கும் மணிகண்டன், இந்த பிரபஞ்சத்துக்கே கண்ணா இருக்கக்கூடிய சூரியன், அவரே கண்கள்ல காட்சியாகவும் பிரகாசமாகவும் இருக்காரு, அவரு உலகத்துல இருக்க எல்லாருடைய கடமையை உணர்த்துறவர், என்னுடைய கடமையை உணர்த்தி எனக்கும் ஞானத்தை கூட நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னதும் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையா, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து தான் நான் கேட்கணும் விதி இருந்திருக்கும் போல் இருக்கு, அதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லவும் எல்லாமே ஈஸ்வரனோட செயல் தான் அப்படின்னு மணிகண்டனும் சொல்ல கண்ணனும் இப்போ தண்ணியோட ஓட்டம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னதும் மணிகண்டன் நீ நிக்கிற இடம் பாதுகாப்பான இடம் தான் அப்படின்னு சொல்றாரு. கண்ணன் எனக்கும் சூரிய காயத்ரி சொல்லி தெரியா அப்படின்னு கேட்டதும் மணிகண்டன் சரின்ட்டு தண்ணி எடுத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க கண்ணனும் திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்திலே மனு அவன் மேல தண்ணி எடுத்து தெளிச்சு அவனை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறான். கண்ணனும் கோவத்துல மனு என்ன பண்ற அப்படின்னு கேட்டதும் இல்ல ஒரு தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிரு அப்படின்ட்டு திரும்ப அவன் மேல தெளிச்சுட்டே இருக்கான் தண்ணிய. கண்ணனும் கோவமா மந்திரம் ஜெபிக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுத்தேன்னா அது பாவமா போயிடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மனு வந்து மனப்பூர்வமா இல்லாம நம்ம சரி எந்த பாவமும் இருந்தாலும் அது நமக்கு சாபமா போகாது அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். மணிகண்டனும் அர்த்தமே இல்லாம இப்ப எதுக்கு தர்க்கம் பண்ணிட்டு இருக்கணும் வா போலாம் அப்படின்னு கண்ணனை கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.